அது ஆ, அது மட்டும்தான் ரூல். வேற ஓகே. எதுவுமே ரூல் மத்தபடி கிடையாது. வேற எந்த ரூலும் அவன் கிடையாது. ரூல் அவன் அடிச்சு இவங்க ஏரியாக்குள்ள பேசலாமே. வரலாம். See, அதுக்கு இந்த சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் வந்து பார்வை பேக் பண்ணணும். அத பண்ண மாட்டேங்கிறாங்கல்ல. ஆக்சுவலா கேப்டனுக்குமே பவர் அவங்க கிடையாது. அந்த பார்வை கொஸ்டின் கேட்கறதுக்கு கேப்டனுக்கு வந்து ரூலை தாண்டி அவரா ஒரு ரூல் போடுறதுக்கு எந்த பவரும் கிடையாது கேப்டனுக்கு. வரக்கூடாது, நான் சொன்னா நீங்க வரக்கூடாதுன்னு. அதுவே தப்பான ஸ்டேட்மெண்ட். ப்ரோ அவங்கெல்லாம் அங்க நிக்கலாம். அது என்னாச்சு இப்போ பசிக்குது, இப்போ எப்படி என்ன ஆச்சு? நிப்பாங்க? பாரு வந்த பேட்டிலா என்னாச்சு? எது போடுறாங்க? என்னாச்சு? அஹ், அவங்க குக் பண்ற ஆரம்பிச்சிடறாங்களா? லைவ்ல என்ன போகுது? முதல்ல அது எதுக்கு மதிக்கணும்? ரூலே இல்லாத ரூலுக்கு எதுக்கு மதிப்பு கொடுக்கணும் புரியலையே. அப்போ ரூல் வந்து இவங்க பிக் பாஸ் ஹவுஸ் அவங்க கிரியேட் பண்ற ரூலை வந்து லக்ஸரிஸ் வந்து மதிக்கணுமா? ஷோவே தலைகீழ போகுது, லாஜிக்கே இல்லையே. இல்ல ப்ரோ, இப்ப கிராசரிஸ் இவங்களாச்சும் வந்துருக்கு அதுக்கு ப்ரோ ரூல் லைவ்ல. போடலாம்ல. நான் பார்த்தேன். இல்ல ப்ரோ, பார்வதி இவ்வளவு ரூல் போடுறாங்களா? அவங்க இல்லாட்டி அவங்க எல்லாரும் யோசிச்சு அவங்க ஒரு ரூல் போடலாம்ல. அவங்க எங்க இவங்க ரூல் மட்டும்தான் போட்டாங்க? போடணும். இல்ல பார்வதி ரூலே போடலையே. பார்வதி என்ன சொல்றாங்க, நான் கிச்சன் ஏரியாக்குள்ள நான் லக்ஸரிஸ் ஹவுஸ், நான் மைக் மியூட் பண்ணுங்க கேமிங் ரொம்ப வேற இது. லக்ஸரிஸ் ஹவுஸ் நான் வந்து இங்க உட்கார்றதுல உங்களுக்கு என்ன அப்ஜெக்ஷன், இல்ல உங்களுக்கு ஏதாவது ரூல் இருக்கா, நான் வரக்கூடாதுன்னு ரூல் இருக்கான்னு கேக்குறாங்க. அதுக்கு தானே இவங்க ஆன்சர் பண்ணணும். அதுக்குதான் ப்ரோ அவன் சொல்றானே ப்ரோ, இது மாதிரி உடையுது, அங்க வந்து சப்பாத்தி உருட்டுறாங்க, அது இதுன்னு சொல்றாங்க. உடையுதுன்னா யாரு யாரு உடைக்கிறாங்களோ அவங்கள தானே பனிஷ்மெண்ட் பண்ணணும். சப்பாத்தி விட்டுறாங்க, சரி ஓகே இறங்கி. அது எப்படி ப்ரோ? ஒவ்வொருத்தனும் என்ன கேமரா ஆச்சா ப்ரோ பாத்துக்கிட்டு இருப்பாங்க அவங்க. ப்ரோ 60 கேமரா இருக்கு ப்ரோ. புரியலையே. 60 அது எப்படி கேமரா ப்ரோ இருக்கு. இவங்கள்ட்ட காட்டுவாங்களா? உடைஞ்சு ஏதாவது உடைஞ்சிச்சு சீரியஸான விஷயம்னாலே அவங்களே கூப்பிட்டு கேட்பாங்க. இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க ஆல்ரெடி. இன்னைக்கு காலையில வந்து கலையரசனும் எஸ்ஜேவும் அது மேல உட்கார்ந்தாங்களாமே. அப்ப எதுவும் வந்து கெமி கனி இவங்க எல்லாம் எதுவும் சொல்லியாமே. ப்ரோ ஏங்க, ரூல்ஸ் அது அதுக்கப்புறம் தான் எல்லா போட்டிருக்காங்க. சீசன்லயும் எல்லாருமே அது மாதிரிலாம் ப்ரோ உட்கார்றாங்க. இல்ல இல்ல, அது ஆக்சுவலா ரூல்ஸ் அதுக்கப்புறம் தான் கொண்டு வந்தாங்க. ஏதோ மிஸ் ஆகுது, அங்க இருக்க பொருளை எடுத்துக்கிறாங்க, மறுபடியும் மேல வந்து உட்காரும்போது வந்து அந்த கிளென்லினஸ் இல்ல, இங்க சப்பாத்தி உருட்டுறதுக்கு தனியா இது கிடையாது, அந்த ஸ்லாப் மேலதான் உருட்டுறாங்க. அதுவும் இல்லாம இந்த அதே ட்ரெஸ்ஸை போட்டு அவங்க சோஃபால கார்டன் கீழே இருக்க பீன் பேக்ல எல்லா பக்கம் மீன் பாத்ரூம்ல எல்லாமே யூஸ் பண்ணிட்டு திரும்ப அங்க வந்து உட்காடுறாங்க. அதனால யாருமே வர வேணாம்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் பாரு போய் உட்காந்துருவாங்க. அதனாலதான் அங்க பிரச்சனை ஆயிடுச்சு. ஆக்சுவலா அந்த ரீசன் வந்து இப்ப நீங்க இல்ல குரு சொன்ன ரீசன் வந்து அதுக்கப்புறம் அரோரா வந்து பார்வதிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தா மேபி பார்வதி இறங்கி இருந்திருக்கலாம். ஆனா அவங்க அப்படி பண்ண மாட்டாங்க. எடுத்த உடனே துஷார் வந்து ஒரு மாதிரி இதாதான் ரஃபா தான் பேசுவாரு. சரிங்க, அக்செப்டபிள் இல்ல. ஹைஜீனிக் விஷயத்துக்காக அக்செப்டபிள், ஓகே, நான் வந்து அது ஒத்துக்கிறேன். ஆனா இவங்க ஒரு ரூல்ஸை கிரியேட் பண்றதுக்கு ரைட்ஸே கிடையாது. எல்லாமே லக்ஸரிஸ் ஹவுஸ் மேலதானே இருக்கு லாஜிக் பிரகாரம் பாத்தீங்கன்னா. இல்லங்க, எனக்கு அந்த ஹைஜீனிக் கான்செப்ட் கூட புரியல. இப்போ நம்ம வீட்ல இருந்தா கூட என்ன, நம்ம எல்லாமே ஆக்சசிபிள் இருக்கும், வெளில போறோம். இப்போ கிச்சன்ல போய் அந்த இதுல உட்கார மாட்டோமா? கண்டிப்பா உட்காருவோம். ப்ரோ அது நம்ம வீடு இல்ல ப்ரோ, யாரும் உட்கார இங்க நம்ம மாட்டாங்களா? தாண்டி இல்ல இருக்கிற 17 பேரும். இருங்க நான் முடிச்சிடுறேன். முடிச்சிடுறேன். சி, வீட்டுல ஒருவேளை சப்பாத்தி போடுறாங்கனாலும் இது பண்றாங்கனாலும் அவங்க அந்த இடத்த தொடச்சிட்டு தான் கிளீன் பண்ணிட்டு தான் போடுவாங்க. அந்த ஒரு பேசிக் சென்ஸ் கூட அங்க குக் பண்றவங்களுக்கு கிடையாதா? இல்ல பாலாஜி ப்ரோ, நான் என்ன சொல்றேன், அந்த ரீசனே ஒரு ஃபேக்கான ரீசன் தான். இவங்களோட டார்கெட் வந்து அங்க வந்து உட்காந்து அது அவங்களுக்கு பிடிக்கல, அவங்கள பார்த்தாவே இரிட்டேட் ஆகுது. பார்வதியை டார்கெட் பண்ணணும், அது மட்டும்தான் அங்க கோல். ஓகேங்களா? ஸோ அதனால இந்த ரீசனை கூட அக்செப்டபிளா எடுத்துக்கிட்டா கூட அதை சொல்றதுன்னு ஒரு மாதிரி இருக்கு. அந்த ரீசனை கொண்டு வந்து சொன்னது அரோரா தான். அதுக்கு முன்னாடி துஷார் அதை பண்ணல. துஷார் வந்து வேணும்னே தான் போய் நானும் பார்த்துட்டே தான் இருக்கேன். வீக்கெண்ட் எபிசோட் முடிஞ்சது துஷார் வாஸ் கம்ப்ளீட்லி அகேன்ஸ்ட் பாரு. துஷார், தி எஃப்ஜே, கனி எல்லாருமே இருந்துட்டு போங்க, அது அவங்களோட கேமா கூட இருக்கலாம். ஆனா அதுக்கு எதுவுமே சொல்றதுக்கு ஒரு ஒரு முறை இருக்கு, அவ்வளவுதான். அப்படி சொல்லாம நீங்க இப்படி பண்ணீங்கன்னா அவங்க திருப்பி வாலண்டியரா எனக்கு எனக்கு பவர் இருக்கு, நான் இதான் பண்ணுவேன் இதான் பண்ணுவேன்னு சொல்லி அவங்க பண்ணதான் செய்வாங்க. அப்படி சிஸ்டர் காலையில இருந்து இவங்க தான் சார் எல்லாத்துக்கு பின்னாடி போறாங்க. ஒவ்வொருத்தங்களா போயிட்டு
ஏங்க அவங்க இரிட்டேட் பண்ணி விட்டு அப்படிதாங்க கேம் வந்துடுறாங்க. விளையாடுவாங்க. ஒருத்தவங்க போய் ட்ரிகர் பண்ணி ரைட்டு. தாங்க கேம் விளையாடுவாங்க. அதனாலதான் இன் ரிட்டர்ன் எல்லாரும் அவங்க கிட்ட வராங்க. அதுக்கு பேர் டார்கெட் கிடையாதுல்ல. இவங்க போய் ஒண்ணு பண்றதுனால தானே ஆக்ஷனுக்கான ரியாக்ஷன் தானே இல்ல வருது. இல்லைனாலும் அவங்க நேத்து பண்ணுவாங்கங்க. எபிசோட்ல பாத்தீங்களா நீங்க குரு ப்ரோ, நீங்க நேத்து எபிசோட் பாத்தீங்களா? அவர் விஜய் சேதுபதி கொஞ்சம் பிரேக் விட்டோன்னே இவங்க எல்லாம் கும்பல் சேர்ந்துட்டு இவங்கதான் பாருக்கு அகேன்ஸ்டா மாறுறாங்க. ஓகேவா? அவங்க வாண்டடா பண்ணல, இவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல இன்னைக்கு கூட நான் கனி சிம்பிளா ஒரே ஒரு பேசுனது கேள்வி எல்லாமே வந்து கேக்குறேன். இன்னைக்கு அன்வான்ட் தான். எல்லாமே நீ கனியக்கா பண்ணது எல்லாமே, அந்த டீம் பண்ணது எல்லாமே அன்வான்ட் தான். இல்ல ஒண்ணுமே நான் நாங்க ஒரு இல்ல விஷயத்த உண்மையாவே நான் ஒரு கனி அவங்க ஒரு விஷயத்த அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அவங்க எல்லாருமே டீம், அதாவது ஸ்வாப் பண்ணணும் உடனே அதுக்கு என்ன சொல்ற டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடியே பாரு அனுப்பிடணும்னு பிளான் பண்ணாங்க. அது வேணா அக்செப்டட். ஆனா மத்தபடி நீங்க சொல்றது எல்லாமே இவங்க சாரி காலையில உட்கார்ந்து போது கூட விட்டுட்டாங்க. இப்ப சாயந்தரம் அவங்க எல்லாம் கிளீன் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் திரும்ப அது மேல போய் உட்கார்ந்தப்ப தான் எல்லாத்துக்கும் ட்ரிகர் ஆகி இப்ப இவ்வளவு தூரம் ரியாக்ட் ஆயிட்டாங்க. கனி பேஸ் இல்ல ரொம்ப சிம்பிளா ஒண்ணு சொல்றாங்க. கனி அவங்க பேசுறது அவங்க சைடுக்கு பேசுறாங்க. நான் அதை கூட தப்பு சொல்லல. ஓகேவா? பிக் பாஸ் அடிக்கடி ரிமைண்ட் பண்றது, நேத்து விஜேஎஸ் சொல்லிட்டு போனதும் அந்த சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்க்கு பவர்ஸ் இருக்கு, நீங்க அதை யூட்டிலைஸ் பண்ணுங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட கிளியரா வைக்கிறாரு. ஓகே, பாரு பண்றது இரிட்டேட்டிங், அதெல்லாமே ஓகே. பட் டாஸ்க்லன்னு ஒரு விஷயம் பண்றாங்கல்ல, இந்த இந்த கிச்சன்ல போய் உட்காருது, ஏன்னா அவங்களுக்கு சுப்ரீம் பவர் இருக்கு. இமாத் அவங்க ப்ரோ போய் வந்தாரு உட்கார்ந்தா ஸ்பீக்கர் கேப்டன் கூட கொடுத்து. சொல்ல முடியாது. இமாத் ப்ரோ வாங்க. அக்செப்ட் பண்றேன். ஸோ அத அத வந்து சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்ல இருக்கிற மத்த ஹவுஸ்மேட்ஸ் என்ன பண்ணணும்? பேக் பண்ணணும். என்ன, அதை விட்டு இவங்க இந்த சுபிக்ஷா, ரம்யா, then வேற யாரு, மத்தவங்க எல்லாரும் ஆதரே எல்லாரும் வந்து அவங்கள பேக் பண்ணாம வந்து ஓகே நீங்க அங்க போகாதீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இதுவா ஏங்க பேசிட்டு இருக்கிறது வந்து பார்வதிக்கு வந்து இந்த வீக்கெண்ட்ல கிடைச்ச ரோஸ்ட் அப்படிங்க. சூப்பர் அவங்கள பேக் பண்ணவே மாட்டாங்க யாரும். இன்னொன்னு யாரு எப்படி ப்ரோ பேக் பண்ணுவாங்க? அவங்க போன வாட்டி அவங்க அந்த கிளீனிங் பண்ணிட்டு இருக்கும்போது பெட்ஷீட் ஃபோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு சொல்றதுக்கும் டவல் அங்க காய போடுறதுக்கும் போதும் அதுவே முடியாதுன்னு சொன்னாங்க. பர்சனல் ஐட்டம் டச் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு அவங்களே காஃபி மக குடிச்சிட்டு அரவரை போய் கழுவிட்டு வர சொல்லி அவங்க கழுவிட்டு வந்தாங்க. சோ அவங்களுக்குன்னு வரும்போது அவங்க மாத்திக்கிறாங்களா ப்ரோ? அப்ப எப்படி அவங்கள பேக் பண்ணுவாங்க? அதே டீம் அவங்க ஆப்போசிட்ல இருக்கும்போது அடிச்சாங்க. ப்ரோ அந்த ஹவுஸ் ஸ்வாப் ஆயிருக்காங்கல்ல. அது அப்படிதான் அடிக்கிறாங்க. ஸ்வாப் ஆயிருக்காங்க. அங்கதான் இதுவே. நீங்க அட்லீஸ்ட் இந்த டீமாவது என்ன யோசிக்கணும், விஜய் பார்வையும் திவாகரையும் ஸ்பிளிட் பண்ணி விட்டுருக்கணும். எக்ஸாக்ட்லி, நானும் அதையும் அதுதான் பண்ணாம ஃபீல் பண்ணேன். விட்டாங்க. அங்கேயும் பண்ணல. இப்போ 2 பேரையும் சேர்த்து விட்டதுனால இவங்க யாராவது ஒரு சைட்ல விளையாடணும்ல, ஆக்டிவா வச்சிருக்கணும்ல. இப்ப இவங்க எதுவும் பண்ணலன்னா அவங்க ரியாக்டே பண்ண மாட்டாங்க பிக் பாஸ் ஹவுஸ். சிவராம் மேண்ட்ரிஸ் பண்ணிருக்காரு. இவ்வளவுனால நம்ம பார்த்து டால்டாஸ்க்கு என்ன பண்ண போறாங்க, அதை நினைச்சாதான் கவலையா. டால்டாஸ்க்கு நாளைக்கு வந்தாதான் தெரியும். ஹாய் இமாத் ப்ரோ, வெல்கம் ப்ரோ. அப்படியா? ஹாய் வணக்கம். நாளைக்கு டால்டாஸ்கா? என்ன ப்ரோ வந்தா நீங்க தானே தெரியும். ப்ரோ நீங்க போட்டீங்க. தானே சொன்னீங்க. பத்திருச்சா அது? சரி ஓகே. ரைட்டு. வாங்க இமாத் ப்ரோ. நல்லா இருக்கு. கேம் நல்லா ஹாய் போயிருக்குப்பா. நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா போயிருக்கு. இவரு சூப்பர். மட்டும் வேற ஏதோ லாங்குவேஜ் பிக் பாஸ் பாக்குறாருன்னு நினைக்கிறேன். தனியா இன்னைக்கு இல்லைங்க, ஸ்பெஷலா போட்டு காட்டுறாங்க போல. நாளைக்கு நீங்க பாப்பீங்கன்னு. நாளைக்கு உள்ளத சொல்றேன். இமாத் ப்ரோ 2 ஹவுஸ்மே பார்ட்டிசிபேட் பண்றாங்களா இல்ல ஒரு ஹவுஸ் தானே? இந்த ஹவுஸ்ல இருந்து ஒருத்தவங்க அவுட், அந்த ஹவுஸ்ல இருந்து ஒருத்தவங்க அவுட். அப்பனா 2 பேருமே தானே? ஓகே. ஓகே. 2 பேருமே ஃபீமேல். இந்த ஹவுஸ் ஈஸியா சொல்லிடலாம், சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ் ஈஸியா சொல்லிடலாம் யார் ஓகேன்னு. ரெண்டுமே லேடிஸா? 2 லேடிஸ். கன்ஃபார்ம் பார்வதான். நான் இனிமேட்டு பேசிக்கலாம், நான் வரமாட்டேன்பா. ஏன் ப்ரோ? ஏங்க நீங்க ஸ்பூஃப் இந்த ஓட்டவை நான் வளரிடுறேன். நீங்க ஸ்பூஃப் கேக்குறதால அவர் வர மாட்டாரு. நீங்க மத்தத ஆமா, பத்தி நான் சொல்லாம இருந்தா கூட பிக் ப்ரோ 2 வீடுமா அப்படின்னு சொல்லி பாருங்க, எப்படி இன்ஃபர்மேஷன் வாங்கிட்டீங்க. இன்னைக்கு எபிசோட் எப்படி இருக்கு ப்ரோ? இன்னைக்கு ஓகே, நல்லா இருந்தது. ஆவரேஜ்னு சொல்லலாம். பட் எதுக்கு தேவையில்லாம வீணா சண்டை போடுறாங்கன்னு தெரியல. அந்த கேப்டன் வந்து சீரியஸ்லி எனக்கு தெரியல ஒய் தஸ் கேப்டன். அந்த ஏதோ ஒரு படத்துல காதல் கொண்டேனா துள்ளுவது இளமையா என்ன படம் தெரியல, காதல் கொண்டேன்னு நினைக்கிறேன். தனுஷ் நடுவில் உட்காந்துருப்பாப்ல, பின்னாடி 2 பேரு கஜகதா அதே மாதிரி
அதை வேற நம்ம கேமராமேன் ஜூம் பண்ணி காட்டுறோம். இவங்க 2 பேர்த்த மட்டும் எவிக் பண்ணாதீங்க, ஆமா இவங்களை ஆமா. வச்சுதான் நாங்க வந்து 3வது ப்ரோமோக்கு பிளான் பண்ணிட்டுக்கிறோம். ஆஃப்டர் 4 வீக்குக்கு அப்புறம் 3வது ப்ரோமோக்கு எங்களுக்கு வந்து இவங்க தான் கண்டென்ட். ஸோ அதனால இவங்களுக்காக நாங்கள் நிறைய பிஜிஎம்லாம் எடுத்து வச்சிருக்கிறோம். ஸோ அதனால இவங்களை மட்டும் எவிக் பண்ணிடாதீங்கன்னு சொல்லி கரெக்டாக ஜூம் பண்ணி காட்டுறோம். ஆனா சாரி சார், எங்களால அந்த மூஞ்ச பார்க்க முடியல சார். என்னால சார் எனக்கு தெரியல சார். முடியல ப்ரோ, முடியல. மற்றவங்களுக்குலாம் இல்ல இங்க லவ் கண்டென்ட் பாக்குறதுக்குன்னா ஒரு சில ஆளுங்கெல்லாம் இங்க இருக்கிறாங்க. பட் ஆனா ஒரிஜினல் லவ் கண்டென்ட்னா பார்க்கலாம். ஆ இந்த மாதிரி இந்த ஃபேக்கான லவ் கண்டென்ட் எல்லாம் பார்த்துட்டுலாம் சில்லறை எல்லாம் சேதற விடக்கூடாது. அது லவ் கண்ட்ரே இல்ல ப்ரோ. அதோ ப்ரோ அது அவங்களே சொல்லிட்டு அதை விட பண்றதுதான் ப்ரோ இந்த இமாத் ப்ரோ, காமெடியே. அவன் இன்னொன்னு பண்ணான் இன்னைக்கு. இப்போ இந்த சண்டை நடக்கும்போது ஆ. கனி பேசிட்டு இருக்கும்போது மண்டைய ஆட்டினான் பாருங்க. அப்படியே அந்த தலைமுடியை பிடிச்சி ஒரு 4 அடி கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி கோவம் வந்தது. யார் அப்படியே எதுல கண்டினியூஸா ஆடிட்டே இருக்கான் மண்டைய. துஷார். எதுல இந்த சண்டை நடக்கும்போது துஷாரா? இப்போ ம். சண்டை நடக்கும்போது ஐயோ ஆமா எனக்கு சீரியஸா சொல்றேன், ஐ எம் ரியலி சாரி. அவன் ஃபேன்ஸ் யாரா இருந்தா தப்பா எடுத்துக்காதீங்க. மேபி நாளைக்கு அவன் ஏதாவது பண்ற விஷயத்துல மேபி ஐ மைட் லைக் ஹிம். பட் இன்னைக்கு எனக்கு அவன் இன்னைக்கு வரைக்கும் அவனெல்லாம் பார்த்தா எனக்கு எரிச்சலா இருக்கு. எனக்கு ஐ டோன்ட் நோ வை. பண்ண வேலைகள் எப்படிங்க? என்னது இங்க எடிட்டர் என்ன இப்படி கட் பண்ணி எறிகிறாரு? சண்டை நீ காலையில இருந்து சண்டை, பெரிய சண்டை போனதே 2 பெரிய சண்டை தான். அந்த 2 பெரிய சண்டையும் 1 ஹவர்ல வரல. என்னையா கட் பண்றீங்கன்ற மாதிரி தான் இருக்கு. அதுதான் சொன்னல ரசிகன் ப்ரோ, ஆமா ஒன் அந்த சைடா ப்ரோமோ போகுது. கண்டென்ட் வந்துச்சா 1 ஹவர்ல? எந்த ப்ரோமோ? அந்த சாப்பாடு காலையில ஃபர்ஸ்ட் ப்ரோமோ, அந்த சாப்பாடு மேட்ரு வாட்டர் மெலன் கத்துவாரு, அது 1 ஹவர் வந்துருச்சு. எபிசோட்ல அது வரல தானே? 1 வந்துச்சா ஹவர்லயா? சாரி, இல்ல 1 1 ஹவர்ல அது வந்துச்சா? நான் பார்த்த மாதிரி எனக்கு தெரியல. வரல தானே? அப்போ நான் மார்னிங் சரியா வரல. பார்த்துக்கிறேன்டா. ரஞ்சித் வச்சே எப்போ முடிச்சிட்டாங்க. அப்படியே ஜம்ப் பண்ணி தப்பிச்சிட்டேன்டா. கண்டென்ட்டுக்கு போயிட்டாங்க. சவுத் ஸ்வாப், ஆ. அப்புறம் வந்து நாமினேஷன். சண்டே வரல. அவரை ஓகே காப்பாத்துறதுக்காக ஓகே. பண்றாங்களோ? ஆ அதுவும் இன்னொன்னு வந்து அந்த வரல வரல ந- வரல வரல நடிகண்டா வரவே இல்லை. அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் அவங்களே வச்சாங்கல்ல, காப்பாத்த பண்ற மாதிரி இருக்கு. நடிகண்டான்னு ஒரு டாஸ்க் வச்சாங்கல்ல, ஸ்வாப் அதெல்லாம் டாஸ்க். நாங்க ஆமா. பார்க்கல. ஏன்னா இன்னைக்கு ஹரி துபாய் வந்துட்டாரு, நானும் ஹரி ஒன்றா சேர்ந்து சுத்திட்டு இருந்தோம் இன்னைக்கு. ஸோ நாங்கள் லைவ்லாம் பார்க்கல. பட் ஆனால் நான் கேள்விப்பட்டதுன்னா சுபிக்ஷா நல்லா பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆனால் அது 1 ஹவர் எபிசோட்லேயே வரல. ஐயோ இல்ல ஆ விக்ரம் மட்டும்தான் நல்லா பண்ணான். அப்படியா? ஆமா எவனோ விக்ரம். ஆனா என்ன சொன்னானே கடைசியில வந்து சுபிக்ஷா நல்லா பண்ணாங்கன்னு. ஒருவேளை அவன் ஃபேனா இருப்பானோ? கடைசியா வந்து ப்ரோ இல்ல சூப்பர் இருக்கிறதுலே டீலக்ஸ் டீம்லயே ஓரளவுக்கு நல்லா பண்ணு சுபிக்ஷா. சூப்பர் டீலக்ஸ் டீம்ல சூப்பர் டீலக்ஸ் டீம்ல ஓரளவுக்கு. ஆனா இல்ல அது கூட என்ன தெரியுமா, அங்க வந்து வினோத் தான் சூப்பரா பண்ணான். ஆனா அவன் என்ன பண்ணிட்டான், அவன் பண்ண வேண்டிய டைம்ல மிஸ் பண்ணிட்டான். ஓகே ஓகே அதுக்கப்புறமா தனியா பண்ணான். ஓகே ஓகே, ஓகே. ப்ரோ அதனால மாத்தி அந்த இடத்துல புரிஞ்சுக்கிறாங்க. கமருதீனா சுபிக்ஷாவான்னு பார்க்கும்போது சுபிக்ஷா பெட்டர். பட் அந்த ஸ்கோர் பண்ண டீம்ல யார் பெட்டரா பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா விக்ரம் தான். விக்ரம் ஓகே. எனக்கு விக்ரம் கூட கொஞ்சம் லைட்டா மிஸ்ஸிங் இருந்தது. சபரி கொஞ்சம் நல்லா பண்ணான். இல்லையே சபரி ஆனா மாடுலேஷன் சபரி நல்லா எப்படி இருந்துச்சு. சபரி ஆனா எப்படி அவன் பண்ணான் அப்படின்னா, டைலாக்ஸ் நிறைய மிஸ் இல்ல பண்ணிட்டாரு. சபரி பண்ணது எப்படி தெரியுமா இருக்கும்? நான் இந்த கார்ல பார்ப்பேன், லைவ்ல பார்ப்பேன். அது எப்படின்னா வீடியோ ஃபர்ஸ்ட் வந்துடும், ஆடியோ 2 நிமிஷம் கழிச்சு, ஐ மீன் ஒரு 3 செகண்ட் லேட்டா தான் ஆடியோ வரும். அந்த ப்ளூடூத்ல இந்த கார்ல இந்த பிரச்சனை இருக்கும். ஓகே, ஸோ இல்ல அது ஃபர்ஸ்ட் வீடியோ வந்துடும், அப்புறம் ஆடியோ வரும். எனக்கு அது பார்த்து எனக்கு ப்ராக்டிஸ் ஆச்சா, அதனால வந்துட்டு சபரி பண்றது எனக்கு மேட்ச் ஆயிடுச்சு. அப்ப ஆமா அது போன அந்த சீசன்லயும் அதே சிங்க் மாதிரி தான், உங்களுக்கு. போன சீசன்ல அதே மாதிரி தான் ஒரு சீன் அந்த மாதிரி பண்ணிட்டு இந்த பாலாஜி பசங்களை என்ன வச்சு பயங்கரமா செஞ்சு விட்டாங்க. எப்பாடே அது கார்டு ப்ளூடூத்ல இந்த மாதிரி ஆச்சுடா அப்படின்னு. சரி ஓகே, இன்னைக்கு ஹரி அதை பார்த்துருப்பான். என்னடா இது, அவங்க முதல்ல பேசிட்டுக்கிறாங்க, ஆடியோ வேற வருது, இப்படி தான் மச்சான் பாக்குறேன், என்னடா பண்றது அப்படின்னு. சபரி ஆனா என்ன பண்ணிட்டான், அந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸே வந்து மாத்தி மாத்தி கொடுத்துருந்தான். ஆமா ஆமா. எனிவே ப்ரோ இப்ப நடக்கிற டாக்டர் திவாகரோட ஃபேம் கொஞ்சம் கொஞ்சமா சரிஞ்சிட்டு இருக்கு போல. அண்ணன் விஷயம் ரோட்ல ஓட்டு தெருக்கி விடுறேன். அதெல்லாம் வெயிட் பண்ணுங்க, 2 வீக்ஸ்க்கு அப்புறம் நெகட்டிவா போக பாருங்க. அவர் எழுதி வச்சுக்கோங்க. ஓவர் கான்பிடன்ஸ் வந்துருச்சு ப்ரோ. அவங்க ரம்யாவை பார்த்து, ரம்யா எப்படின்னாலும் ஓகே, அவங்கள பார்த்து நீ நான் வாங்குறதுல 25% ஓட்டு கூட வர மாட்டேன். இல்ல ஓகே, அவங்க என்ன சொன்னாங்கன்னா உங்களுக்கு இருக்க அளவுக்கு ஹேட்டர்ஸ் எனக்கு இல்லைனா அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க. அதுக்கு ஒரு ரிப்ளை தான், என்னது உனக்கு எனக்கு ஒழுகுற ஓட்டு 25% உனக்கு ஒழுகுதான்னு பாருமா, நீ எல்லாம் பேச வந்துட்டு அப்படின்ட்டாரு.
அதுதான் ப்ரோ அவரு அந்த மாதிரி பேசுறாரு. பட் ஆனா ஒரு சில பாயிண்ட் அவர் நியாயமா பேசினாரு. யார் இதுக்கு முன்னாடி நாமினேஷன்ல வந்து ஃபேஸ் பண்ணலையோ அவங்க போங்க இந்த டைம் அப்படின்னு சொன்னதெல்லாம் அது நியாயமான விஷயம் தான். இல்ல பட் ஆனா இல்ல அவர் இவங்க வந்து அதுக்குன்னு 90% இவங்க பாயிண்ட் வந்து எல்லாம் சொன்னது கரெக்டா தான் ப்ரோ இல்ல, பேசுறாங்க. அதுக்குன்னு இவங்க வந்து இல்ல அதெல்லாம் விட்டு தர மாட்டோம், எனக்கு அந்த நாமினேஷன் பாஸ் வேணும்னு இவங்க ஃபைட் பண்ணது நியாயமான விஷயம் தான். ஏன்னா உங்களுக்கு தேவைன்னா நீங்க ஃபைட் பண்ணி தான் ஆகணும். அது அவரோட பாயிண்ட், இது இவங்களோட பாயிண்ட். ஸோ இவங்கள குத்தம் சொல்லியும் தப்பு கிடையாது, அவங்கள குத்தம் சொல்லியும் தப்பு கிடையாது. இல்ல ஆக்சுவலா அவரு வெளியில பெரிய பெரிய ஆக்ட்ரஸே சேலஞ்ச் பண்றாரு, என்னோட நடிப்புக்கு நீங்க எல்லாம் இதுன்ட்டு. இல்ல நாமினேஷன் ஓட்டுக்கு சேலஞ்ச் பண்றதுலாம் ஒரு பெரிய விஷயமா? ம். நான் என்ன பண்ண போறேன்னா, எப்படியாவது வாட்டர் மேலனை பிடிச்சி கிடிச்சி, யோ உனக்கு 40,000 50,000 தரேன், ஆ எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணு, ஒரே ஒரு நாள் இல்ல ஒரு ஹாஃப் டே எனக்காக செலவு பண்ணு அப்படின்னு சொல்லி ரசிகனையும் வாட்டர் மேலனையும் ஒரே ரூம்ல உட்காந்து 2 பேரும் பேசுங்க அப்படின்னு சொல்லி விட்டு வந்துட போறேன். அங்கதான் அந்த ஆளு சல்ல தாங்க முடியலன்னு பார்த்தா ட்விட்டர்ல இவன் பண்ற அல்சட்டே இருக்கு. ஐயோ இமாத் ப்ரோ ஃபைட் போச்சுல லைவ், அதுல கனியும் சபரியும் எக்ஸ்போஸ்டுன்னு நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்து அதுல என்ன? அப்கோர்ஸ் ஏன்னா போன கனியோட வாரம் கேம் எல்லாம் வந்து வில்லத்தனமான கேம். அது இல்ல போன வாரம் அந்த வில்லத்தனமான சாப்பாடு கேம்ல போட்டு வெளில வரும். அன்னை மாதிரி இது பண்ணாங்க. இல்ல எனக்கு வந்து சபரி வந்து அவங்க சாப்பிடும்போது சால்ட் ப்ரோ அது போட்டுட்டு கஷ்டப்பட்டாங்க. ஸ்னேக் சாரி ப்ரோ. கூட கேட்கல. இப்ப பாரு சாரி கேட்டாதான் நாங்க ஸ்ட்ரைக்க வாபஸ் வாங்குவோம்னு ஒரு கேம் ஆடுறாங்க. அதான் ப்ரோ அது சபரி ப்ராப்பர் சாப்பிடும்போது ஸ்னேக். இது பண்ணக்கூடாதுன்னாரு. இப்ப அவரும் சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்றாரு. எனக்கு புரியல யாரு எக்ஸ்போஸ்டுன்னு. கனிக்குமே வீக்கெண்டுக்கு அப்புறம் கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் எக்ஸாக்ட்லி. இல்ல அந்த கிளாப்ஸ் தான், அந்த அந்த கிளாப்ஸ் தானே அந்த கொடுத்தாரு. கிளாப்ஸ்ல அந்த ஏரியாக்காரங்க வந்தாங்களே ஒரே ஷேர் ஆட்டோல, அவங்க பண்ண விஷயம் ஆஹா, அதெல்லாம். அதுதான் அது கொஞ்சம் ஓவரா போயிடுச்சு அவங்களுக்கு. நம்மளுக்கு ஃபேன்ஸ் இருக்கிறாங்க ஆமா, அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அக்கா கொஞ்சம் ஓவரா போயிட்டாங்க, வேற ஒண்ணும் இல்ல. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போதெல்லாம் இந்த ஓட்டு போடுறதுக்கு இந்த கட்சிக்காரங்க எல்லாம் ஏரியா பக்கம் எல்லாம் ஷேர் ஆட்டோ அனுப்புவானுங்க. ஆமா ஆமா ஒவ்வொரு ஷேர் ஆட்டோல ஒவ்வொரு கொடி இருக்கும். எங்களுக்கு எந்த கொடியா இருந்தா என்ன, ஏறா அவங்க கொண்டு போய் விட்டுருவான், திருப்பி அவன் கொண்டாந்து வேற ஏதாவது வண்டியில ஏறினா அவன் கொண்டாந்து விட்டுருவான் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஷேர் ஆட்டோ வச்சு நம்மளை கிட்னாப் பண்ணி கூட்டு போவானுங்க தெரியுமா, ஓட்டு போடுங்கன்னு. அந்த மாதிரி கூட்டு வந்திருக்காங்க. கரெக்ட் சாரி, தான் அந்த ப்ரோ. ஷேர் ஆட்டோ அந்த ஓட்டு போடுறதுக்கு ஷேர் ஆட்டோல போடுறதுல 90s கிட்ஸுக்கு தான் தெரியும். ஆமாம். பாலாஜி எத்தனை ஷேர் ஆட்டோல போயிருப்பாரு. புரியல, ஓட்டு போடுறதுக்கா? ம். சரி வேணாம் விடுங்க, அப்புறம் பேசிக்கலாம். ஆ இந்த டைம் பிக் பாஸ் கொஞ்சம் பயங்கர சூடா இருக்கார்ல. இவங்களை இப்படியே விட்டுறக்கூடாதுரா, அவங்களை அமைக்கிடக்கூடாதுரா, அவங்களுக்கு பிரீத்திங் ஸ்பேஸ் கொடுத்துடக்கூடாதுரா, டால் டாஸ்க்கு இப்பயே வைங்கடா அப்படின்னு வச்சுட்டாரு பாருங்க. என்னமோ தெரியல. நான் ஃபர்ஸ்ட் லான்ச்ல வந்து விஜேஎஸ் வந்து பயங்கர ஸ்ட்ரிக்ட் இதுவா இருக்குன்னாரு. கட்சியில பார்த்தா வீக்கெண்ட் எபிசோட்ல லாஸ்ட் ஒன்றும் டைம் இல்லை. வந்து டால் டாஸ்க்லாம் வைல்டு கார்டெலாம் வந்ததுக்கு அப்புறம் தான் வச்சாங்க. ஏன்னா ராணுவலாம் இருந்தான்ல. ஆமா, ஆனா சீசன் 7ல ஸ்டார்டிங்ல வச்சுட்டாங்கல்ல. ஆ சீசன் 7ல சீசன் ஸ்டார்டிங்ல 7ல வச்சாங்க. ஒரு டாஸ்க் இல்ல, சீசன் 7ல. அதுக்கப்புறம் தானே டால் டாஸ்க் தான் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் மீதி எல்லாம் பால் விட்டிட்டு தானே இருந்தாங்க. இந்த வாரம் டால் டாஸ்க், அடுத்த வாரம் என்னன்னு தெரியல. இந்த ரேங்கிங் டாஸ்க் வைப்பாங்க மேபி. இல்ல இந்த வாரம் டால் டாஸ்க்ல அடிச்சுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த வாரத்துல கண்டிப்பா இருந்து கண்டிப்பா. அடுத்த இப்போ இந்த வாரத்துல இருந்து 4 பேர் இருக்காங்கல்ல குரூப்பா, இந்த 4 பேர் 6 பேர்லாம் குரூப்பா இருக்காங்கல்ல, ஆமா. அங்கெல்லாம் கொஞ்சம் உடையும், அதெல்லாம் கொஞ்சம் உடையும். ஓகே. அடிச்சுக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பொறுமையா பால் பேட் கண்டிப்பா வந்து அதெல்லாம் பார்வதி பொம்மைய கை வேற கால் வேறையா பிச்சிருவானுங்க. இது மாஸ்க் பேஸ்டு இது ஆக்சுவலா. சரி நாளைக்கு பாருங்க, அப்படின்னு நான் மியூட்ல போறேன். அப்படின்னா என்ன சொல்லுங்க. மாஸ்க் இல்ல பேஸ்ல சீசன் 7 தான். சீசன் 7 எக்ஸாக்ட்லி அதுவுமே மாஸ்க் பேஸ் தான். போட்டோ மாஸ்க் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். பூர்ணிமா கூட திருப்பி வைப்பாங்க. அதுல இந்த வாட்டி ஆதரை திருப்பி வைக்காம இருந்தா சரி. ஆனா இந்த டைம் நாமினேஷன் பாத்தீங்களா,
ம். 12 நல்லா ஓட்டு போட்டிருக்கான் 8 ஆக்சுவலி. ஓட்டு அப்படி இப்படி நாலு பேர் தான் வந்தாங்க. 4 ஆனா பேர் ஓட்டு. கன்ஃபியூஸ் பண்றதுக்கு இந்த சிங்கிள் ஓட்டு எடுத்தவங்களையும் கொண்டு வந்து இதுல போட்டாங்க பாத்தீங்களா நாமினேஷன்ல. இது யாரை காப்பாற்ற, பார்வை காப்பாற்ற யாரை அனுப்ப, பார்வை யாரை அனுப்ப. ஆ? இல்ல இல்ல இது பார்வெல்லாம் ஈஸியா சேவ் கீழ பார்வெல்லாம் ஆயிடுவாங்க. இருக்கவங்க சேவிடுங்க. இந்த பார்வெல்லாம் கெமியவா? கீழ கெமி அனுப்பிடுவாங்களா ப்ரோ? இல்ல கெமி கெமி அனுப்பிடுவாங்களா? போக ஏன்னா மாட்டாங்க. அப்சரா 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 ஓ போவாங்கன்னு 4 நினைக்கிறேன். பேர் மட்டும் அப்சரா இருக்காங்க தான். அப்படின்னா இல்ல 4 பேர் மட்டும் இருக்காங்கன்னா பிஜேபி அவுட்டு. அதான் சொல்றேன். ஆமா, இது ஆமா, பார்வை அதனாலதான். காப்பாற்ற என்ன பண்ணாங்கன்னா அந்த ஒரு ஓட்டு போட்டோடனே சேர்த்து தூக்கி உள்ள போட்டாங்க. இல்ல அது எப்படி ஐ திங்க் கமருதீன் இருந்தான் உள்ள நாமினேஷன்ல, எஃப்ஜே இருக்கான். சோ எஃப்ஜே எஃப்ஜே ஒரு அவங்க ஓட்டு 2 போயிருப்பான் பேர் தானே? ஆக்சுவலி. இருக்காங்களே. எஃப்ஜே 2 எஃப்ஜே 2 ஆ, 2 ஓகே. எஃப்ஜே 2 எஃப்ஜே 2 எஃப்ஜே போயிருப்பான் ஆக்சுவலி. போட்டிருந்தாங்கன்னா அந்த மாதிரி. ப்ரோ எஃப்ஜே ஆக்சுவலி எனக்கு ஏதோ சேவ் எஃப்ஜே பண்ற 2 மாதிரி தான் இருக்கு. சரியா, அவன் கத்துனது இன்னைக்கு வரல, அவனோட கான்ட்ரவர்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டும் வரல. இல்ல அவனை வைப்பாங்கப்பா. ஏப்பா நீ வேற அங்க ஏதோ ஃப்ரெண்ட்ஷிப்னு நாங்க ஒண்ணு ஓடிட்டு இருக்கு. இவங்களுக்கு கண்டென்ட் வேணும்ல, இவங்க 100 நாள் ஓட்டணும்ல, இமாது ப்ரோ ஸ்பான்சர்லாம் கொடுத்து வச்சிருக்கானுங்க. ஃப்ரெண்ட்ஷிப் மட்டுமா, இல்லைன்னா வந்து அது வந்து விஜய் சேதுபதி பையன்றனாலயா, பையனோட ஃப்ரெண்டுனாலயா? ஓ அது வேற இருக்காதுல்ல. அதான் கேள்விப்பட்டேன். செக் பண்ணுங்க கொஞ்சம். இல்ல இல்ல அவன் கிடையாது, அந்த கண்டஸ்டன்ட் உள்ளே வரல. செக் பண்ணுங்க ப்ரோ. அது என்ன வந்து இவன் உள்ள வந்த போது வந்து ஹிப்ஹாப் ஆதி இருக்காருல்ல, அவர் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அதெல்லாம் என் உளவுத்துறை பாத்துக்கும். ஹரி அது உள்ள இருந்து நிறைய சினிமா சைடுல இதுல நிறைய பேர் போஸ்ட் ஹரி ஆக்சுவலா கேக்குதா? அவருக்கு இன்வைட் அனுப்பிட்டே இருக்கேன், மேல வர மாட்டாரு. அவன் அவன் வரமாட்டான். அவன் ஃபேமிலி விட்டு ஜாலியா இருக்கிறாங்க. பார்ட்டி ஓ பண்ணிட்டு இருக்காரு. இது தெரிஞ்சு போச்சு. இது ஒரு ரூமர் ஒண்ணு போச்சு. இந்த காக்கா முட்டையில ஒரு அந்த பெரிய காக்கா முட்டைன்னு ஒரு அந்த பையன் ஒருத்தன் நடிச்சான்ல, ம். விஜய் சேதுபதியோட இன்னொரு பையன் படத்துல கூட நடிச்சானே, இந்த ஃபீனிக்ஸ் படத்துலயா, அதுல வந்து ம். விஜய் சேதுபதி பையனோட அண்ணன் தான் நடிச்சிருப்பான். ஆக்சுவலா ஒரு ரூமர் போச்சு, அவன் வரான். அதுக்கு வந்து விஜய் சேதுபதியோட பையன் வந்து அன்னைக்கு லான்ச் அன்னைக்கு வரா மாதிரி சில பேர் பேசியிருந்தாங்க. கடைசியில அது நடக்கல. அந்த பையன் தான் வந்து விஜய் சேதுபதி பையனோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ம். நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, கெமிக்கும் பார்வதிக்கும் பயங்கரமா முட்டிக்கும்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா கெமி நாமினேஷன்ல வந்தது எனக்கு ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு. ஏன்னா அவங்க 2 பேருக்கு பயங்கரமா முட்டிக்கும். ஏன்னா அது 2மே செய்யக்கூட பார்ட்டி தான். ஸோ அந்த ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அதுக்கெல்லாம் தேர் வெயிட்டிங் ஃபார் த டைம்ங்கிற மாதிரி தான் எனக்கு இருக்கு. ஸோ கெமி போகக்கூடாது, இருக்கணும். கெமிக்கு யார் கூட ஃபைட் வரும் நீங்க? பாரு ஓகே. பார்வதி ஆக்சுவலா வந்து ஆனா கெமியும் இல்லக்கா, கெமி எஃப்ஜேவும் இருந்தாதான் போனாதான் பார்வையும் நல்லா அந்த இருக்கும். ஃபைட் அவங்க 2 பேருக்கு வர ஃபைட்டு ஆர்கானிக்கா இருக்கும். அதுக்கு ரீசன் நான் அப்புறமே சொல்றேன் ஆமா, உங்களுக்கு. அது வந்ததுக்கு அப்புறம் அந்த ஃபைட் ஆர்கானிக்கா இருக்கும். மற்றது இவன்லாம் பண்றான இந்த இப்போ இருக்கிறான் இந்த வீட்டு கேப்டனா, அந்த அன்னைக்கு அழுதான் இல்ல, மற்ற கண்டென்ட்லாம் அந்த மாதிரி தான் இருக்கும். அவன் வந்து இல்ல அவன் ஆனா வீட்டு சாப்பாடை மிஸ் பண்ணி அழுதுக்கிறான். அதை அழுதுட்டு அவன் வீட்டு ஞாபகம் வந்துருச்சு. அந்த ஹோம் சீக்கில் அவன் அழுது அதை வந்து டக்குன்னு கொண்டு வந்து அப்படியே இங்கே மேட்ச் பண்ணி விட்டான். இப்போ நாங்களாம் அப்ராட்ல இருக்கோம்ல, நாங்களாம் அம்மா பாட்டு ஏதாவது அம்மா பாட்டு வந்துச்சுன்னா நாங்களாம் அழுவோம். அந்த அப்போ இங்கே வந்த புதுசில் ஹோம் சீக்கில் அந்த பாட்டெலாம் பார்த்தோன்னா நாங்கள் அழுவோம். ஸோ அந்த மாதிரி அவனுக்கு ஏதோ அக்கான்னு அவனுக்கு ஏதோ ஒரு அக்கா ஞாபகம் வந்துருச்சு போல இருக்குது. அதை நினச்சி அழுதுட்டான். அவனை அழுதுட்டு அதை அப்படியே தூக்கி இங்கே மேட்ச் பண்ணிட்டான். டேய் டகால்ட்டி. எனக்கு தெரிஞ்சு ப்ரோ. நந்தினி ஒரு இன்டர்வியூ ஏதாவது கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கனி கெமியோடதெல்லாம் அந்த இது அப்படியே கொஞ்சம் பிரேக் ஆகும்னு நினைக்கிறேன். கொடுக்க விட மாட்டாங்க ப்ரோ, வாய்ப்பே இல்லை. அது கரெக்ட். பட் கொடுத்தாங்கன்னா செம்மையா இருக்கும். போன டைம் இந்த ஹாட் ஸ்டார் இல்லைல்ல, இப்போ இல்லை டீம் ஃபுல்லா மாறிடுச்சு. அதனால இது வந்து இது வேற மாதிரி தான் போகும். ரொம்ப வேற மாதிரி போகுது. ஆமா எனக்கு ஏதோ இப்ப சீரியஸா சொல்றேனே, இது சப்போஸ் ஹிந்தி பிக் பாஸோட கான்செப்டா இருந்துச்சு. இப்போ இன்னைக்கு இந்த நாமினேஷன் நடந்துட்டு இருக்கும் போது கண்ணம் நோக்கி, ஆமா தெரியாதா, நாமினேஷன் நடந்துட்டு இருக்கும் போது எஃப்ஜேக்கும் ஆதிரிக்கும் கண்ணும் நோக்கியா ரொம்ப எனக்கு ஒரு 50 நாள் சம்பளம் வேணும், உனக்கு ஒரு 70 நாள் சம்பளம் வேணும். மாஸ்க் எடுத்து இல்ல அவங்க மைண்ட் செட் என்னன்னா 50 நாள் சம்பளம் எப்படினாலும் அடிக்கணும் நம்ம. ஓகே வாங்க கமான்.
எங்க போன வாட்டி தர்ஷிகா வாங்கின அடியை பார்த்ததுக்கு அப்புறமா இன்னும் லவ் கண்டு கொடுக்கணும்னு பாக்குறாங்க. அதெல்லாம் போன டைம் இருந்தவங்க எல்லாம் இமேஜை பார்த்துக்கிட்டாங்க. இங்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரிலாம் இல்லை. இவங்கெல்லாம் இறங்கி ஆடுறாங்க. அவங்கலாம் அவங்களுக்கு அவங்க வந்து செகண்ட் லெவல்ல இருந்தாங்க. உங்களுக்கு புரியுதா? ஸோ அதனால அவங்கலாம் இமேஜ் பார்ப்பாங்க. இங்கெல்லாம் அப்படி கிடையாது. They had அவங்க something சீரியல் இருந்து already. வந்தாங்க, அடுத்த மறுபடியும் சீரியல் அதான் போயிடுவாங்க. இவங்கெல்லாம் வந்து இன்ஸ்டால இருந்து வந்தாங்க, மறுபடியும் திருப்பி இன்ஸ்டாக்கு போயிடுவாங்க. அவங்களுக்கு என்ன மறுபடியும் ஃபாலோவர்ஸ் கெயின் பண்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே. ம். செமையா பேசிட்டு இருக்காருங்க திவாகர், பறக்க விட்டுட்டு இருக்காரு. அங்க ஆதிரி டென்ஷன் ஆறாங்க, கை தட்டுறாங்க, என்னென்னமோ பண்றாங்க. இல்ல ரொம்ப மார்க் பண்றாங்க ரசிகன் ப்ரோ. அவங்க அந்த டீமே வந்து ரொம்ப புள்ளி பண்றாங்க திவாகரை. அவர் கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு அவர் இருக்கும்போது அவர் பேசுற இடத்துல கரெக்டா தான் பாயிண்ட் பேசுறாரு. இத சொன்னா கூட சில பேர் கடிக்க வராங்க வேற. அவரு அங்க ரியலா இருக்கிற மாதிரி தானே இருக்குது. இல்லங்க, இவங்களும் கண்டென்ட் என்ன பண்ண பொறுத்த வரைக்கும் மாட்டேங்கிறாங்க. இன்னொன்னு என்ன எல்லாரும் அவர் நடக்கும்னா, தான் போட்டு இல்ல அடிக்கிறாங்க. சப்போஸ் ஹிந்தி பிக் பாஸ் கண்டென்ட்ல போனுச்சுன்னா, ஹிந்தி பிக் பாஸ் மாதிரி கண்டென்ட்ல போனுச்சு அப்படின்னா எப்படி ஆடியன்ஸ் எல்லாம் அங்க ஹிந்திலாம் அனுப்புவானுங்க. இல்லைன்னா இவங்கள கூட்டு போய் வெளில விடுவானுங்க, மால்ல இங்க அங்கன்னு விடுவானுங்க. அந்த மாதிரிலாம் விட்டாங்கன்னா நம்ம ரசிகன் அனுப்பிச்சிடுவோம். அவருக்கு அவர் கான்பிடன்ஸ் லெவல்லாம் ஏத்தி விட்டு அனுப்பிச்சிடுவாரு. சூப்பரா ஏத்திடுவான். தலைவா உனக்கெல்லாம் கொடியெல்லாம் பண்ணிட்டேன், நீ போ, நீ கொடி ஏத்துறத மட்டும் தான் பாக்கி, நான் எல்லா இடத்துல கம்பு நட்டு வைக்கிறேன், நீ வந்து கொடியை மட்டும் ஏத்தனா போதும் அவ்வளவுதான். அப்படின்னு. அவர் கையிலேயே பிடிக்க முடியாது அப்புறம். அவ்வளவுதான். மாவான அப்படி மட்டும் ஏதாவது நடந்துச்சுன்னா மறுபடியும் டிக்கெட் போட்டு பெங்களூர்ல வந்து இறங்கும். நானே தூக்குறோம் அந்த தலைவன் ரசிகனை. டைட்டில் நல்லா போறாங்க, அதுக்கப்புறம் இருக்க ஒருத்தவங்க எல்லாரும் shock ஆமா ஆகி, ஆமா, அவரை லேசா இட போடுறாங்க, தலைமை இறங்கி அடிக்க போகுது தெரிய போகுது. இன்னைக்கு வந்து கேளுங்க இமாத் ப்ரோ, ரம்யா ஜோ வந்து உங்களுக்கு நாமினேஷனுக்குள்ள வந்ததுக்கே இவர் போட்ட வார்த்தைகள் தான் காரணம். உள்ள வந்து சேஃப் ஆமா பண்றேன்னு சொல்லும் போது சீரியஸா. வந்து போடுறாரு. இந்த வாட்டி வந்து போன வாட்டி நாமினேஷன் வராதவங்க எல்லாம் அப்படியே உள்ள விட்டுருவோம், நம்ம எல்லாம் வெளில வந்து போ அப்படின்றாரு. அங்க பதறது ரம்யா, என்னது அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க அப்படின்ட்டு. ஐயோ, இவரை போய் விளையாட தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கோம் நம்ம. அங்க பயங்கரமா இப்பயே ஆடுறதே சொல்றேன், அவர் தான் ஆக்சுவலி. திவாகர் மட்டும் டைட்டில் வின் பண்ணிட்டானா கட் ஆயிடுச்சு ப்ரோ. பாருங்க, நீங்க சொல்றதே அது பிடிக்கல. கால் வந்துருச்சா? ஹலோ, இங்க இல்ல அவரு. கேக்குதா ரசிகன் லிசனர் ப்ரோ? போயிட்டாரு, கால் வந்துடும். கால் வந்துருச்சு போல. அங்க பாருங்க, அவர் வந்து பெட் கட் வர்றது அதுக்குள்ள அது கூட பொறுக்கல, திவாகர் டைட்டில் தான் அப்படின்றாங்க. அவ்வளவுதான். ஆமா ப்ரோ, வந்து இப்படியே நம்ம போயிருந்தா விளையாட என்ன, இவங்களும் கண்டென்ட் தர ஸ்பீக்கர் மாட்டாங்க. போய் கொடுத்துருங்க. போய் அவரை சும்மா ஸ்பீக்கர் கொடுத்துருக்கேன் அப்படியே இழுத்துட்டு கொடுத்துருக்கேன். வந்தா அவர் தானே யோ அவர். ரசிகன், திவாகரை பத்தி பேசுறேன்னு வெளில போட்ட பத்தியா நீ? இங்க நான் இல்லைங்க, நான் இல்லைங்க. வசிய பூஜை பண்ணிட்டியா நீ எனக்கு? அது கலைதான் பண்ணுவாரு. சொல்லுங்க, சொல்ல வந்தீங்க. ஆக்சுவலி கலையரசன் வந்து ஓரளவுக்கு நம்ம பாஸ்ட் விட்டுருவோம். ஓகே, அந்த பாஸ்ட் திருப்பி வெளில வந்து திருப்பியும் பாஸ்ட் பேசுவோம். இப்போ வீட்டுக்குள்ள நடக்கிறத வச்சு பார்த்தோம் அப்படின்னா கலையரசன் கொஞ்சம் சென்சிபிளா யோசிக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா இன்னைக்கு அவன் நாமினேஷன் ஆன் பாயிண்ட். திவாகரை பண்ணா மச்சுன்னு. திவாகர் அண்ட் சபரி. ஆக்சுவலா இன்னைக்கு ஒரு வார்த்தை விட்டாரு. ஆக்சுவலா சபரி அந்த கிச்சன்ல இருக்கும்போது இவனுங்களை பார்த்து இப்படி இருக்கிறானுங்க, நான் பேசாம அகோரியாவே மாறிடலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு வார்த்தை விட்டாரு. நல்லா அப்சர்வ் பண்றாருங்க அவரு, சூப்பரா அப்சர்வ் பண்றாரு. உட்காந்து பாத்துக்கிட்டே இருக்காரா. அந்த வாரமும் நாமினேஷன் இல்ல, சோ ஹி இஸ் கோயிங் டு பீ சேஃப் திஸ் வீக். 2 வாரம் ஈஸியா இருக்கு. பார்ப்போம். எனக்கு இந்த கண்டென்ட் வராதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அவர் கத்துனதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு, எஃப்ஜே கத்துனதெல்லாம். எது அந்த ஸ்ட்ரிப் கிளப்பா? ஸ்ட்ரிப் கிளப்புக்கு அதுக்கப்புறம் இன்னொன்னு கத்துனாரு, அதை நீங்க பாக்கலையா? ஒவ்வொன்னு கத்திட்டு இருந்தாரு. ஸ்ட்ரிப் கிளப்பதே விடுங்க, அது வந்து இஷ்யூ, அது வந்து சென்சிட்டிவ் ஆகி அது பெரிய சண்டையெல்லாம் போச்சு. அதுக்கப்புறம் சம்மந்தமே இல்லாம சுபிட்ட கத்திட்டு தான் நினைக்கிறேன். சுபி தானே ப்ரோ? சுபி அண்டு வியானா 2 பேர்த்தையும் பார்த்துக்கிட்டே எதையோ கத்திட்டு இருந்தாரு அவரு. அனுப்பிச்சிக்கிறேன் உங்களுக்கு. ரசிகன் சீரியஸா நீ ஐடிஎல் தான் வேலை பார்க்குறியா? எஸ். எப்படி இவ்வளவு ஃப்ரீ டைம் கிடைக்குது? ஐடில இருக்கனால தான் ஃப்ரீ டைம் கிடைக்குது. ஐடில இருக்கனால தான் ஃப்ரீ டைம் கிடைக்குது. வச்சா ஆப் ஒருத்தன் வெயிட் பண்ண
தெரியுது யாரு யாரு? ட்ரம்ப்பா? ஆ ட்ரம்ப் மாமாவே பிரச்சனை இல்ல, அவர் அது சர்வீஸ்க்குலாம் எதுவுமே தொட ஓ மாட்டாரு. அவரு ட்ரம்ப் வச்சது யூஎஸ், நாங்க வேலை செய்யறது இல்ல இல்ல கொரியன் ஓ கம்பெனி, கொரியன் கம்பெனியா? யூகே. அப்போ சரி. ஏன்னா யூஎஸ் பேஸ்டு கம்பெனி யூகே எல்லாம் அடி வாங்குது இல்ல இப்போ இந்தியால. அது வாங்கும், ஆமா. நோ ப்ராப்ளம். ஆனா என்ன ஒரு பிரச்சனை, எங்களுக்கு பேமெண்ட் யூஎஸ்ல வருது, அடுத்து எதுல கொடுப்பான்னு தெரியல. மேபி யூரோல கொடுப்பான். யூரோ தாங்க போகும் மோஸ்ட்லி. உங்களுக்கு யூஎஸ்ல தூக்குறத பூரா யூகே இல்லைன்னா யூரோப்ஸ் தான் கன்சியூம் பண்ணும். ஆமா. அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. அவங்க வந்து இந்தியன்ஸ் வந்து அவங்க வெளில துரத்தவே முடியாது. கிட்டத்தட்ட 40% பாப்புலேஷன் அங்கே இந்தியன்ஸ் தான் போல. இப்போ எல்லாத்தையும் ஆக்கியப்பட்டு உட்காந்துருக்காங்க. லண்டன்ல ஏதோ பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. அது உங்களுக்கு வந்து பொலிட்டிக்கலா வந்து ரொம்ப ஓவரா வந்து அந்த இந்த மெயின் ஏதோ ஒரு ஸ்ட்ரீட் இருக்குமே, ஆக்ஸ்போர்ட் ஸ்ட்ரீட்டா, அந்த ஸ்ட்ரீட்ல 70% ஆஃப் த ஷாப்ஸ் ஓன்டு பை இந்தியன்ஸ் அண்ட் பாகிஸ்தானிஸ் அப்படின்னு அரசியல் பேசினா இங்க கூட்டம் பரவாயில்லையா? அச்சோ அரசியல் பேசினா இங்க கூட்டம் கம்மியாயிரும், பரவாயில்லையா? அந்த அரசியலுக்கு போகணும். டாபிக்க மாத்துங்க. வாங்க. சரி சரி, இன்னைக்கு இப்பதான் எல்லாருக்கும் ஞானோதயம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ராத்திரியில இப்ப எல்லாரும் ஒருத்தரா கேக்குறாங்க, உப்பு போட்டதுக்கு சாரி கேட்க சொல்லுங்க, அவன் கத்துனதுக்கு சாரி கேட்க சொல்லுங்க அப்படின்ட்டு. உப்பு போட்டதுக்கு சாரி. ஆமா, பட்னி போட்டாதான் எல்லாருக்கும் புத்தி வரும்ன்றது இப்பதான் அது உறுதி பண்றாங்கன்னு நினைக்கிறேன். கேப்டன் அவர் பவரை காட்டுறாருங்க. முன்னாடி பஞ்சாயத்து கூட்டி சொம்ப வச்சு உட்காந்துருக்காரு. எல்லாம் உங்களோட பிரச்சனைகளை என்கிட்ட சொல்லுங்க, நான் சரி பண்ணி வைக்கிறேன் அப்படின்ட்டு. ஏன்னா வீக்கெண்ட்ல அவருக்கு முன்னாடி சொம்ப வச்சுட்டு உட்காந்துருவாங்கல்ல இவங்க எல்லாம், அதுக்காக. கண்டிப்பா நீ வந்து அட்ரஸே பண்ணல எதையுமே அப்படின்னு சொல்லி கேட்பாங்கல்ல, அதுக்காக தான் இப்போ உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து கெடுத்துக்கிறாங்க. நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா கொண்டு போலாம், கெடுத்துக்கிறாங்க. இந்த லவ் கண்டென்ட் தவிர்த்து அவன்கிட்ட எந்த கண்டென்ட் கொடுத்தாலும் நல்லா தான் இருக்கும். தேவையில்லாத பண்ணிட்டு இருக்காங்க. இல்லையாப்பா, எனக்கு பார்த்தாலே சிரிப்பா வருது அவனை பார்த்தாலே. என்னது லவ் கண்டென்ட்டா? அவனை பார்த்தாவா? அவன் பண்றது ஆர்கானிக்கா தெரிய மாட்டேங்குது எனக்கு. நிறைய பேர் மாட்டுறாங்க, மாட்டுவாங்க பாருங்க. இந்த வாட்டி வைல்டு கார்டு வந்து வைல்டு கார்டு தான் ரைட்ல நினைக்கிறேன். எப்ப வருவாங்க வைல்டு கார்டு? ஏதாவது ஐடியா இருக்கா? இப்பதாங்க மேடம் 2வது வாரம், அதுக்குள்ளே வைல்டு கார்டா? இன்னும் 2 வாரமாவது போணுங்க மினிமம். இங்க இருக்கவங்க எல்லாம் ஒழுங்கா இருந்தா நாங்க ஏன் கேட்க போறோம்? வந்தா என் வாயெல்லாம் சும்மா இருக்காது, ஓட்டவே சொல்லிடுவேன். சொல்றேன். நல்ல கண்டஸ்டன்ட்டா வருவாங்களா? நல்ல கண்டஸ்டன்ட் டிஃபைன் இங்க பண்ணுங்க. இருக்கிற இது நல்ல சீட்டா? கீ கீ கீ. நல்ல கண்டஸ்டன்ட் டிஃபைன் பண்ணுங்க. நல்ல கண்டஸ்டன்ட் உங்களுக்கு என்ன மாதிரி இப்ப கண்டஸ்டன்ட்? ட்விட்டர் பக் ஆக போகுது. கேக்குதா இல்லையா? கேக்குது இமான் ப்ரோ. என்னது என்னோட ட்விட்டர் என்ன ஆகுது? இவங்க ட்விட்டர் இல்ல, சங்கர் பாபு சார் வந்திருக்காரு. இல்ல சார் இமான் ப்ரோ வணக்கம். உங்கள்ட்ட தான் ஒரு கேள்வி கேட்கறதுக்காக வந்தேன். சொல்லுங்க சார். சீசன் 7 பத்தி பேசும்போது எல்லாமே மாயா பூர்ணிமான்றாங்கல்ல, நீங்க சொல்லுங்க, பிரதீப் ஆண்டனியோட எவிக்ஷனுக்கு அப்புறம் அந்த ஷோவை 15th வீக் வரைக்கும், அட்லீஸ்ட் 14th வீக் வரைக்கும் கொண்டுட்டு போனது அவங்க தானே? ஆமா, ஆஃப் கோர்ஸ் மாயா பூர்ணிமா தான் கொண்டு போனாங்க ஷோவை. வேற யார் என்ன பண்ணாங்க நீங்க யோசிச்சு பாருங்க. அவங்க அவுட் சைட்ல நமக்கு என்ன வரும்ன்றத பத்தி யோசிக்கவே இல்லை, இறங்கி ஆனாங்க அந்த கேமுக்குள்ள. வெளியே போய் நம்ம பாத்துக்கலாம், இறங்கி விளையாண்டாங்க. ஆமா. அர்ச்சனாக்கு எப்படி அவ்வளவு பெரிய இதுவாச்சுன்னா, அர்ச்சனா 5 வாரம் வெளியே உட்காந்து அவருடைய சப்போர்ட் எல்லாம் பார்த்துட்டு 6வது உள்ள வந்து ஐ எம் கம்ஃபர்டபுள் வித் பிரதீப் ஆண்டனின்னு சொன்ன ஒரு வார்த்தை, பிரதீப் ஆண்டனியோட ஃபேன் ஃபுல்லா இவங்க பக்கம் வந்துட்டாங்க. அப்கோர்ஸ் அவங்களும் சில இதெல்லாம் நல்லா பேசினாங்களாமே தவிர கப்பு வாங்குற அளவுக்கு அவங்க வந்து நல்லா இது பிளே பண்ணாங்கன்னா சத்தியமா கிடையாது. அவங்களுக்கு விசித்திரா இல்லைன்னா பாதி அவங்களோட கண்டென்ட்டே கிடையாது.
விசித்ரா வச்சுதான் பாதி கண்டென்ட்டே அவங்க இது பண்ணாங்க. விசித்ரா வெளியே வந்து உட்காந்து அவங்களும் கூடயே வெளியே வந்து உட்காந்துக்கிறது, இல்லைன்னா ஏதாவது ஒரு பாயிண்ட பேசிட்டு உள்ள ஓடி போய் அழுவுறது, இப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க சார் வேணாம் இல்லையா? சார். இப்போ ஆ- பழசு நோண்டணும்னா வந்து சண்டை போடுவானுங்க சார். வேணாம் சார் அது. இல்ல இல்ல ஆனா இல்ல ஒன்னே ஒண்ணு பழசு மட்டும் சொல்றேன். நோண்டுறதுக்கு நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, யாரோ வைல்டு கார்டு எப்போ வருவாங்கன்னு கேட்டாங்க. இப்போ நீங்க சொன்னதுனால எனக்கு ஒரு பாயிண்ட் ஞாபகம் இருந்துச்சு. அந்த சீசன் 7ல ஒருத்தர் இருந்தாரு, இவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஆளு. அந்த ஆளை கொண்டு வந்து வைல்டு கார்டுல திருப்பி விட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதாவது வந்து இப்போ எப்படி ஆயிஷா எங்க இருந்து அந்த பிக் பாஸ் போனாங்க, அந்த மாதிரி பிக் பாஸ்ல இருந்தே பிக் பாஸ் ஆஹ் போலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல் வந்துருச்சுல்ல. ஸோ அதனால ஆமா. அந்த 7ல இருந்த ஒரு ஆள் ஒருத்தர் இருக்காரு, அவரை கொண்டா நீங்க யார் போட்டோம்னு கூல் சுரேஷா? வச்சுக்கோங்களேன். சேச்சா இல்ல தினேஷ் இல்ல. நீங்க தினேஷ் சிஎஸ்கேவா? சேச்சா நோ 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 நோ. தினேஷ் என்ன சொல்றாருங்க. மறந்துட்டீங்க? தினேஷ் தான் டைட்டில் வின்னரை சொல்றாங்க நானு. விஸ்வா ஹலோ, விஸ்வா டைட்டில் வின்னரை ஓ பத்தி பேசிட்டு டைட்டில் இருக்கேன். வின்னர் அவங்க சொல்றீங்களா? வரமாட்டாங்களே, அவங்க மூவில பிஸி விக்ரம் ஆயிட்டாங்களே. யாரு? சரவண இல்ல விக்ரமா? நான் எது ஓகே, அந்த டைட்டில் வின்னர் சொல்றீங்களா? சரவணன் ஓகே ஓகே. என்ன நீங்க போயோ. அவர் வைல்டு கார்ட்லயே அவனை அவர் என்ன போட்டோம் சார், அப்படின்னா இவங்களுக்கு செம்ம மேட்சா இருக்கும் அது. இறங்கி அவர் அடிப்பாங்கன்றீங்களா? பாதி நைட்டு ஏஞ்சி டைட்டில் வின்னர் சரவண விக்ரம்னு சொல்லி தெரிவாரு. ஆமா அதே தான் இதுலயும் பண்ண போறாரு. இல்ல எதுக்கு நான் அந்த டாபிக் நான் இங்க கொண்டு வந்தேன் தெரியுங்களா? அப்சரா மாதிரி சும்மா உட்கார்ந்தாலும் திட்டுறாங்க, பார்வதி மாதிரி ஏதாவது ஷோக்கு இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணணும்னு பண்ணாலும் திட்டுறாங்க. சீரியஸா இப்ப என்ன பண்ண முடியும் இந்த ஷோல? ஒண்ணு எக்ஸாக்ட்லி. இவங்க ஐ ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் வித் யூ. டாஸ்க கொடுக்கணும், ஆமா இவங்க ஏதாவது ஒரு டாஸ்க கொடுக்கணும், அந்த டாஸ்க்ல ஒரு 5% ஜீன்ஸ் டாஸ்க் கொடுத்தாங்க, அதுல ஒரு சண்டை வந்தது, அதை வச்சு கொஞ்சம் கண்டென்ட் ஓடிச்சு. அந்த மாதிரி நீ ஒண்ணுமே கொடுக்காம மூளைக்கு மூளைக்கு உட்காந்து பேசுறதுல இருந்து கண்டென்ட் எடுத்து போய் பண்ணணும் போது அவங்க ஏதாவது ஷோக்கு இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணணும்னு பண்றாங்க. ம் அப்படி பண்ணாலும் மாயா மாதிரி பண்றாங்க, பூர்ணிமா மாதிரி பண்றாங்க, அந்த மாதிரி ட்ரை பண்றாங்க, இந்த மாதிரி ட்ரை பண்றாங்கன்னா அப்புறம் என்னதான் பண்ணுவாங்க இந்த ஷோல? அதான் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இந்த ஸ்பேஸ் ஹோஸ்ட் கோஸ்ட்னு போட்டு இதுல 4 இன்னொரு ஸ்பேஸ் ஜோக் என்ன ஓபன் பண்ணி தெரியுமா இப்படியே சார்? பேசுறாங்க. ம் இந்த பார்வதி, இந்த திவாகர், இந்த மாதிரி வந்து மெயின் 4-5 ஃபிகரை பார்த்துக்கிட்டே இருந்தா இந்த ம் எலி மாதிரி சைடுல பூந்து பூந்து இந்த வியன்னா அப்சரா மாதிரி கேஸ்னா ஒரு 7-8 வாரம் ஓடிடும் அதான் விஷயமே. மிக்சர் சாப்பிட்டுன்னு. அதான் விஷயம். கடைசியில் என்ன ஆகுன்னா நல்லா ப்ளே பண்ற கண்டஸ்டன்ட் முக்கியமான ஆளுங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் 5 வீக்ல ஓடி போயிடுவாங்க, ஆமா வெளியே போயிடுவாங்க. இல்ல இது இந்த டைம் அந்த மாதிரி நடக்க கூடாது. தெரியல பாப்போம். நடக்க கூடாது, அதுதான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், இப்போ மிக்சருங்களா இருப்பாங்கல்ல, நீங்களே எப்பா எங்க ஆமா ஹோட்டல் மதிக்கிறீங்களோ இல்லையோ அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. நீங்க ஷோ நடத்துறீங்கல்ல, நீங்களே பாருங்க யாரு மிக்சர் கண்டஸ்டன் தூக்கி போட்டு ஓட்டு கம்மின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருங்க. இப்ப சீசன் ஏன்னா அது 10 இருந்தாலும் எடுத்துக்கோங்க. ஒண்ணுதான். சாரி சீசன், ஏன்னா அவங்க எல்லாம் இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லைனாலும் ஒண்ணுதான். ரைட்டா? தேவையில்லாம அவங்களுக்கு ஒரு ஆமா கிரேட் வேஸ்ட் ஆகுது டெய்லியும். ஸோ அது இப்ப கட் ஆகும். சீசன் 3ல அப்படிதான் ஆச்சு. இந்த வனிதா விஜயகுமார், மதுமிதா அந்த மாதிரியே பார்த்துக்கிட்டு மோகன் ராவ் யார் கண்ணிலையும் படாம 10வது வாரத்தை தாண்டி ஓடிட்டாரு. கடைசியில் நல்லா டைட்டில் ஞாபகம் வின்னர் இருக்கு. ஆயிட்டாரு. ஆமா கமல் சார் கேட்டாரு, 40வது நாள்ல கேட்டாரு, கேக் நீங்க எல்லாம் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாரு. ஃப்ரண்ட் பெஞ்சுக்கு வாங்கன்னு சொன்னார் கமல் சார். ஆஹ் பேக் பெஞ்ச் வந்து ஃப்ரண்ட் பெஞ்சுக்கு வாங்க அப்படின்னாரு. அந்த ஒரே மாதிரி ஒரு ஒரு பாட்டு ஒரு தான் சீசன்லயும் ஒருத்தர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவர் ஒரே ஒரு பாட்டு தான் சார் பண்ணாரு. அன்பு ஒன்றுதான் அனாதைன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பண்ணாரு சார். ஆஹ் தூக்கி கொடுத்துட்டாங்க கப்பு. டேக் இட் கோ. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சீசன் 4 சிவானி நாராயணன் இந்த கடைசி சிங்கப்பெண்ணே தான் அவங்களுக்கு ஒரு ஹைலைட்டு. அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஹைலைட் மொமெண்ட் எதுவுமே கிடையாது. ஆனா அந்த அவங்களும் சீசன் பாத்தீங்கன்னா இந்த மெயினா ஆரி அப்படின்னு போனதுல கேப்ல போந்து உள்ள வந்தாங்க, கடைசி வரைக்கும் வந்தாங்க. நல்ல நல்ல பிளேயர்லாம் வெளியே போனாங்க. அதே மாதிரி ஒரு ஒரு சிஸ்டம் தப்பு நடக்கு, அந்த தப்பு நடக்கக்கூடாது. முதல்ல இந்த மாதிரி இருக்கிறாங்க. இன்னொன்னு நான் கேட்கறேன், அப்சராவை சொல்றாங்களே அதே மாதிரி தானே விக்ரம் இருக்காரு. அவர் போன வாரத்துல பெருசா என்ன பண்ணாரு, இல்ல இந்த வாரத்துல இன்னி வரைக்கும் இல்ல என்ன இல்ல பண்ணிருக்காரு இல்ல பெருசா? இல்ல ஆக்சுவலி உண்மை சொல்லணும்னா இந்த நம்ம 1 hour எபிசோடு பாக்குறோம். லைவ்ல பார்க்கும்போது தான் விக்கல்ஸோட ஹீஸ் இன்டு ஃபுட்டேஜ், நிறைய ஃபுட்டேஜ் இருக்கு விக்கல்ஸ், நிறைய என்டர்டைன் ம். பண்றாரு, நிறைய வருது விக்கல்ஸ். பட் ஆனா அந்த இடத்துல கூட லைவ்ல கூட அப்சரா காணும். ஆமா ஆமா அப்சரா ஈவன் நாமினேஷன்ல வந்ததுக்கு அப்புறம் கூட ஒண்ணும் பண்ணல சார். வியன்னாவது நாமினேஷன்ல வந்ததுக்கு அப்புறம் ஏதோ ட்ரை பண்ணாங்க, அங்கங்க போய் பேசுறது, ஏதோ கியூட்டா பண்றேன்னு சொல்லிட்டு கண்ணாடி முறை போய் பண்றது, அந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்க. இவங்க இல்ல அப்படியும் இல்ல ஒன்றும் ஆக்சுவலி பண்ணல. வியன்னா வந்து வந்ததுல இருந்தே ஷி இஸ் டூயிங் சம்திங். ஆமா வியன்னா இஸ் நாட் சைலண்ட். ஷி இஸ் நாட் நிறைய இன்டு பேக் பண்றாங்க. ஃபுட். 1 hour எடிட்ல வர யா மாட்டேங்குது. ஷி இஸ் பிளேயிங் ஃப்ரண்ட் ஃபுட் தான். இப்போ இந்த நாமினேஷன் பாஸ் விளையாண்டாங்களே, அது வந்து லைவ்ல கிட்டத்தட்ட 1 hour போச்சு போல இருக்கு. அதுல வியன்னாவோட வாய்ஸ் தான் இருந்தது அந்த 1 hour. ஆக்சுவலி இமாத் ப்ரோ, அந்த நான் இன்னைக்கு லக்ஸரி எபிசோட் ஹவுஸ்ல பார்க்கல. ஹையஸ்ட் டெசிஷன் மேக்கிங் இஸ் ஆக்சுவலி வியானா. எல்லாருமே அவங்ககிட்ட வந்து ஆமா பேசி டெசிஷன் பண்ணிட்டு போறாங்க.
அதை வந்து இங்க காட்ட ம். மாட்டாங்க நமக்கு. அதான் பெரிய ப்ராப்ளம் இப்போ இங்க. இல்ல வியனா இஸ் பிளேயிங் ஃப்ரண்ட் ஃபுட், ம். தட்ஸ் ஃபார் ஷோர். அரோரா வந்து வந்த புதுசுல ஒரு 2 நாள் 3 நாள் கொஞ்சம் நல்லா இருந்தது பாயிண்ட்ஸ். அதுக்கப்புறம் மேடம் காணும். கவு மோடு போயிட்டாங்க. நமக்கு பிஜிஎம் போடுவாங்க, வா நம்ம வந்து ஓரமா போய் வருவோம் அப்படின்னு போயிட்டாங்க. அதானேங்க பண்றாங்க. யாருமே இன்ஸ்டா இறங்கி பக்கம்லாம் ஆடுவோன்னு ஆட மாட்டேங்கிறாங்க. அரோராக்கு வந்து அது ஒரு ஸ்ட்ராட்டஜியா கூட இருக்கலாம்ல. லவ் கண்டென்ட் கொடுத்து ஏமாத்தி அந்த யாரு துஷாரையும் கண்டென்ட் தான் எல்லாம். இல்ல சம்ருதினையும் அவங்க வெளியில நீங்க வீக்கெண்ட்ல அனுப்புறதுக்கு நோட்டீஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க தெரியுமா, திவாகர் வந்து அங்கிட்ட லவ் கண்டென்ட் கொடுத்துட்டு இருந்தாரு அப்படின்ட்டு. எனக்கு அப்பயே தோணுச்சு, இதுக்கு அவரை கண்டென்ட்றாங்க, நீங்க மட்டும் என்ன பண்றீங்க தான் இருந்துச்சு. மேபி அவங்களுக்கு இதுவே கண்டென்ட் தான், அதனால தான் அது கண்டென்ட் சொல்லியிருக்காங்க போல. தலைவர் துஷார் வெளில வந்து சண்டை ஒரு போடன்ட்டாரு. ஒரு எஃபெக்டிவ் கேப்டனாவே இல்லைன்னு நினைக்கிறேன் துஷார். டெஃபினெட்லி நாட். ஏங்க எஃபெக்டிவ் பிளேயராவே இல்லங்கிறோம், நீங்க என்னங்க எஃபெக்டிவ் கேப்டனுக்கு போயிட்டீங்க? இல்லைங்க, இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, அவரு சொல்யூஷன் தராம இன்னும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்களே, அதுக்கு சொல்ல. இல்லக்கா, இல்ல இல்ல துஷாரோட அவரு மூளையே இப்ப அவரு கண்ட்ரோல்ல அந்த இல்ல. அந்த சண்டேல அரோரா இருக்காங்களா? எந்த இல்ல சண்டையில? அரோரா இல்ல, அப்போ நீங்க ஆதிரை. எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்? என்ன பேசுறீங்க நீங்க? போங்க நீங்க. அரோராவை கப்பு கழுவு சொன்னா ஒரு சண்டைக்கு. பார்வதிக்கு அந்த மேல உட்கார்ற ஐடியாவே கிடையாது. அவன் இவன் வந்து பண்ணதுக்கு நவுறு அப்புறம் இப்படி இப்படின்னு பேசிட்டே இருந்தாங்க. இவன் தான் இன்சிஸ்ட் பண்ணான், நீங்க மேல உட்காருங்கன்னா உடனே டக்குனு மேல ஏறி வந்துருச்சு மறுபடியும். அதே மாதிரி இவன் ப்ரோ இன்னொன்னு ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேன். ஒரு சீசன் இந்த உமன் கார்டு எடுக்கிறத டெஃபினட்டா ஸ்டாப் பண்ணணும் சார். நேற்றுக்கு போன வாரத்துல போன வாரத்துல வந்து பாத்தீங்கன்னா கெமி சொன்னாங்களா, என் வயிற்ற பார்த்து பேசுறியான்னாங்க. எனக்கு நான் ஓப்பனா சொல்றேனே, அது இன்டென்ஷனாலாம் அவங்க சொல்ல, எனக்கு அப்படிதான் பட்டுச்சு அது நான் பார்க்கும்போது. பட் இல்ல சார், நீங்க ஒருத்தர் தப்பா பிராண்ட் பண்ற மாதிரி ஆகுது இல்ல சார். அது அந்த இடத்துல வந்து இல்ல, இப்ப அந்த கான்வர்சேஷன் 2 லேடிஸ்குள்ள இருந்தா அது வேற மாதிரி இருக்கும், நம்பர் 1. அதே மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாரு அந்த சண்டையெல்லாம் முடிஞ்சு போய் படுத்துட்டு இருக்காங்க, பெட்ஷீட் போத்திட்டு இருக்காங்கல்ல, அவங்க வந்து இழுத்து போத்திக்கிட்டாங்க. வினோத் வந்து இந்த பெட்ஷீட்டை பிடிச்சி லைட்டா அப்படி இழுக்கிறாரு. உடனே சொல்றாங்க, நீங்க இந்த மாதிரிலாம் இருக்காதீங்க, நான் உள்ளுக்குள்ள ட்ரெஸ் அப்படியே போட்டிருப்பேன்னு தெரியாது உங்களுக்கு அப்படின்றாங்க. இல்ல அது உண்மைதான். அது இல்ல அது வந்து தப்பு இல்ல, அது சரியான பாயிண்ட் தான். ஏன்னா இப்ப நாமளே லுங்கி கட்டு படுக்கும்போது லுங்கி காலில் எங்க இருக்குன்னு தெரியாது எனக்குலாம் சார். அவ்வளவு நேரம் அவங்க அப்போ என்ன ஆச்சுன்னா, நான்லாம் கிட்டத்தட்ட லுங்கி கட்டி ஃபுல்லா புடிச்சு இழுக்கல சார். இல்ல சார் கேளுங்க, நான் 2010 சார், நான் 2010 துபாய் வந்தேன் சார். 2010 துபாய் வந்துட்டு மிஞ்சி போனா ஒரு 3 நாள் லுங்கி கட்டிருப்பேன் சார், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ட்ராக்ஸிக் மாறிட்டேன், ஏன்னா அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தது. ஸோ அதனால ஸ்டாப்டு. அதனால அது நம்ம படுக்கும்போது நம்ம ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது இல்ல சார். கரெக்ட் சார். அவங்க வந்து அவ்வளவு நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு இவங்க கேள்வி கேட்கவும் பதில் சொல்லாம மூஞ்சியை மூடிக்கிட்டாங்க. அதுக்காக லைட்டா பிடிச்சி இழுத்தாரு. அவங்க பிடிச்சி இழுத்தா அந்த மூஞ்சி மட்டும்தான் உங்களுக்கு வரும், ஃபுல்லா வெளியே வந்துடும். அந்த மாதிரி லைட்டா நம்ம ஷேக் பண்ணோம் பாத்தீங்களா பெட்ஷீட்டை, நான் கேட்க பதில் சொல்லாம மூடிக்கிட்டு இருக்கேன், அந்த மாதிரி தான் பண்ணாரு. உடனே டக்குன்னு இப்படி ஒரு கார்டை பிளே பண்றாங்க. இதெல்லாம் வந்து எப்படி தெரியுங்களா, அவங்கள்ட்ட அப்புறம் அடுத்த வாட்டி நீங்க போய் பிளே பண்றதுக்கே பயப்படணும். அந்த மாதிரி டூலா பயன்படுத்துறாங்க. இது யார் வேணா சொல்லலாம் இல்லையா, பொண்ணு பையன். இல்ல எனக்கு சார், எனக்கு இதுல தப்பு மாதிரி பண்ணல. இல்ல சார், எனக்கு இதுல வந்து தப்பா பண்ணல. ஏன்னா இன்னைக்கு மூஞ்சி வரைக்கும் இழுத்தவன் நாளைக்கு பிடிச்சி ஏதாவது சும்மா பேசிட்டு இருக்கும்போது ஃபுல்லா இழுத்துட்டானா? இல்ல அவங்க அழகா சொல்லதான் செஞ்சாங்க, ப்ரோ அப்படி இழுக்காதீங்க, ஏன்னா நாங்க ட்ரெஸ் போட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும், என்ன ட்ரெஸ் போட்டிருக்கேன் என்னதுன்ட்டு, அப்படி இழுக்காதீங்க சடான்னு அப்படின்னு தான் சொன்னாங்க. தவிர ஹார்ட் பிளே மாதிரிலாம் எனக்கு தோணும். நானும் தான் பார்த்துட்டு தான் இருக்கேன், இன்னும் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. அவர் வேற எதுவும் லைவ் பார்த்துட்டு வந்தாலும் தெரியல. ஐயோ, ஒருத்தங்க யாரோ ஆக்ரோஷமா சொல்லிட்டு இருந்தாங்களே. கனியக்கா தான் அது வாய்ஸ். கனியக்கா வாய்ஸ் தான். கனியக்கா வாய்ஸா? நான் யாரோ ஆக்ரோஷமா பேசுறாங்களே, ஐயோ பயந்துட்டேன் நானு. நம்மளுக்குள்ள திட்டுறாங்களா? கேட்டாதான் சமைப்பாங்களாம் ப்ரோ, சாரி கேட்டா மட்டும்தான் உள்ளே என்ட்ராவாங்களாம் கிச்சனுக்குள்ளேயே. அப்படியா? அதான் இப்பதான் ஆடிக்கு ஒண்ணு ஏதோ தீபாவளி வந்துருச்சே, ஆஃபர்ல வருமே, 2-3 சாரி வாங்கி கொடுத்துட வேண்டியதான். அவங்க குரூப் வந்து ஓவர் குரூப்ஸ் மாறுறாங்க. கெட்டிங் எக்ஸ்போஸ்ட்.
ம். கனி கெட்டிங் எக்ஸ்போஸ்ட். இல்ல அவங்க இன்னைக்கு இந்த எபிசோட்ல காலையில எப்படியாவது அவங்கள எழுப்பணும் பண்ணணும் அப்படின்லாம் போய் பண்றது கூட ரொம்ப கொஞ்சம் ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா தான் இருக்கு. ஓகே அவங்க லேட்டா எந்திரிக்கிறாங்க, பட் ஸ்டில் கொஞ்சம் அந்த மாதிரி காலையில சூப்பர் டீலக்ஸ்ல போய்